மௌலானா மோதூதியின் இளமைக் காலம். ஒரு சாதாரண குழந்தையாக பிறந்து எப்படி ஒரு சிந்தனையாளராக உருவெடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள அவரது இளமை காலத்தை நோக்கிப் பயணிப்பது அவசியம். அந்தக் காலத்தில் இந்தியாவின் சமூக, அரசியல் சூழல் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொண்டால்தான் மோதூதியின் சிந்தனைகளின் வேர்களை புரிந்து கொள்ள முடியும். அவர் வளர்ந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கம் முஸ்லிம் சமூகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. பாரம்பரிய மதரசாக்களின் முறை குறைந்து வந்த நேரத்தில் அவரது குடும்பம் அவருக்கு எவ்வாறு ஒரு சீரான கல்வியை வழங்க முயன்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது தாய்மாமன் மௌலானா முகமது ஹசன் அவரது கல்வியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இந்த காலகட்டத்தில் அவர் கற்ற பாரம்பரிய அறிவியல்களில் தஃப்சீர், குர்ஆன் விளக்கம், ஹதீஸ், நபி மொழிகள் மற்றும் ஃபிக்ஹ், இசுலாமிய நீதிமுறை ஆகியவை முக்கிய இடத்தை பிடித்தன. அவரது கல்வி முறை அந்தக் காலத்திற்கு மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. பெரும்பாலான மதரசா மாணவர்கள் நவீன கல்வியை தவிர்த்து வந்த காலத்தில் மோதூதி ஆங்கிலம் மற்றும் அறிவியல் பாடங்களில் ஆர்வம் காட்டியது ஒரு விதிவிலக்கான நிகழ்வாக கருதப்பட்டது. அவரது 16 வயதில் அவர் ஆங்கில இலக்கியங்களை படிக்கத் தொடங்கியதோடு மேற்கத்திய தத்துவஞானிகளின் எழுத்துக்களையும் ஆய்வு செய்தார். இந்த இரட்டைக் கல்வி முறை பின்னர் அவரது எழுத்துக்களில் தெளிவாகத் தெரியும். அவரது இளமை காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அவர் கற்றதை வெறும் மனப்பாடமாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை பகுத்தாய்வு செய்யும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டதுதான். இந்த பண்பு பின்னர் அவரை ஒரு சுதந்திர சிந்தனையாளராக உருவாக்கியது. அவரது ஆசிரியர்கள் கூட அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க சில நேரங்களில் சிரமப்படுவதுண்டு. அந்தக் காலத்தில் தில்லியில் இருந்த அறிஞர்களின் வட்டத்தில் அவர் ஒரு சிறப்பான இடத்தை பிடித்திருந்தார். அவரது நினைவாற்றல் மற்றும் பகுத்தறிவுத் திறன் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. 14 வயதிலேயே சிக்கலான இசுலாமிய நூல்களைப் படித்து அவற்றைப் பற்றி விவாதிக்கும் திறன் பெற்றிருந்தார். இந்த திறமைகள் அவரை அவரது சக ஆசிரியர்களிடையே ஒரு தனித்துவமான இடத்திற்கு உயர்த்தின. அவரது கல்விக் காலத்தின் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், அவர் கற்ற கல்வி அவரை வெறும் கோட்பாட்டளவில் மட்டும் வைத்திருக்கவில்லை. அதற்கு மாறாக, அந்த அறிவு அவரை சமூக பிரச்சினைகளைப் பற்றி சிந்திக்கத் தூண்டியது. இந்திய முஸ்லிம்களின் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பற்றி அவர் இளம் வயதிலேயே சிந்திக்கத் தொடங்கியிருந்தார். இந்த ஆரம்பகால சிந்தனைகள்தான் பின்னர் அவரது முக்கியமான எழுத்துக்களுக்கு அடிப்படையாக அமைந்தன. அவரது 17 வயதில் அவருக்கு ஏற்கனவே சமூக சீர்திருத்தம் பற்றிய தெளிவான கருத்துக்கள் உருவாகத் தொடங்கியிருந்தன. இந்த காலகட்டத்தில் அவர் படித்த நூல்களும் சந்தித்த அறிஞர்களும் அவரது உலகப் பார்வையை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகித்தனர். அவரது கல்வி வாழ்க்கை வெறும் புத்தக அறிவை மட்டும் தரவில்லை, அது அவரை ஒரு முழுமையான சிந்தனையாளராக உருவாக்கியது. இளம் வயதிலேயே அவர் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் அறிவுத்தாகம் பின்னர் அவரை இந்திய துணைக்கண்டத்தின் மிக முக்கியமான இசுலாமிய சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக உருவாக்கியது. அவரது ஆரம்பகால வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவமும், தந்தையை இழப்பது, பல்வேறு ஆசிரியர்களிடம் கல்வி கற்றல், பலதரப்பட்ட கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளுதல் அனைத்தும் அவரை ஒரு முழுமையான சிந்தனையாளராக உருவாக்குவதில் பங்கு வகித்தன. மௌலானா மோதூதியின் பத்திரிகை தொழில் மற்றும் ஆரம்பகால எழுத்துக்கள். 1918ஆம் ஆண்டில் 15 வயது நிரம்பிய இளைஞராக மோதூதி தில்லியில் தனது கல்வியை முடித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரும் பொறுப்பு வந்தது. அவரது தாய்மாமர் மௌலானா முகமது ஹசன் நடத்தி வந்த மத்ஹபி என்ற பத்திரிகையின் பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதுவே அவரது பத்திரிகை உலகத்திற்கு முதல் அடியாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய கட்டுரைகள் பலரது கவனத்தை ஈர்த்தன. அவரது எழுத்து நடை தெளிவானது, வலுவானது, வாதங்களை நேரடியாக முன்வைக்கும் தன்மை கொண்டது. 1921ஆம் ஆண்டில் அவர் அல்ஜமியத் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார்.
இந்த பத்திரிகை அந்தக் காலத்தில் முஸ்லிம் சமூகத்தில் பெரும் செல்வாக்கு வாய்ந்ததாக இருந்தது. அவரது எழுத்துக்களில் ஒரு புதிய மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. முன்பு வெறும் செய்திகளை வெளியிடுவதில் கவனம் செலுத்திய அவர், இப்போது சமூக சீர்திருத்தம், அரசியல் விழிப்புணர்வு போன்ற தலைப்புகளில் ஆழமாக எழுதத் தொடங்கினார். 1923ஆம் ஆண்டில் வெளியான அவரது ஜிகாத் பில் இஸ்லாம், இஸ்லாத்தில் போர் முறை என்ற நூல் அந்தக் காலத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த நூலில் அவர் இஸ்லாமிய போர் முறைகள், அதன் நெறிமுறைகள் பற்றி விரிவாக விளக்கியிருந்தார். 1924ஆம் ஆண்டில் அவர் தர்ஜுமான் அல்-குரான் என்ற மாத இதழைத் தொடங்கினார். இந்த இதழில் குரானின் விளக்கங்கள், சமகால சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கான இஸ்லாமிய தீர்வுகள் பற்றி எழுதினார். இந்த இதழ் வெகு விரைவில் பிரபலமடைந்தது. அதே ஆண்டில் அவர் இஸ்லாமிய புரட்சியின் வரலாறு என்ற நூலை எழுதினார், இது இஸ்லாமிய சிந்தனையின் வளர்ச்சியை ஆய்வு செய்தது. 1926ஆம் ஆண்டு மோதூதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அந்த ஆண்டு அவர் அல்-முஸ்லிம் என்ற வார இதழைத் தொடங்கினார். இந்த இதழில் அவர் முஸ்லிம் இளைஞர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுதினார். அதே காலகட்டத்தில் அவர் இஸ்லாம் மற்றும் தேசியவாதம் என்ற அவரது முக்கியமான நூலை எழுதினார். இதில் அவர் இஸ்லாமிய சமூகத்தில் தேசியவாதத்தின் தாக்கத்தை விமர்சனம் செய்தார். 1928ஆம் ஆண்டில் அவர் ஹைதராபாத்தில் தருல் இஸ்லாம் என்ற பதிப்பகத்தை நிறுவினார். இங்கு அவர் பல இஸ்லாமிய நூல்களை வெளியிட்டார். அதே ஆண்டில் அவரது மற்றொரு முக்கியமான நூல் இஸ்லாமிய அரசியல் கோட்பாடு வெளிவந்தது. இந்த நூல் இஸ்லாமிய ஆட்சிமுறை பற்றிய முழுமையான விளக்கத்தை தந்தது. 1930 ஆண்டுகளில் அவரது எழுத்து மேலும் முதிர்ச்சியடைந்தது. அவர் எழுதிய இஸ்லாம் மற்றும் ஜாகிரியா, இஸ்லாம் மற்றும் பொருளாதாரம் என்ற நூல் இஸ்லாமிய பொருளாதார கோட்பாடுகளை விளக்கியது. அதே காலகட்டத்தில் அவர் அல்-பயான் என்ற பத்திரிகையைத் தொடங்கினார், இது சமூக சீர்திருத்தம் மற்றும் இஸ்லாமிய புத்தாய்வு பற்றி கவனம் செலுத்தியது. 1932ஆம் ஆண்டில் வெளியான இஸ்லாம் மற்றும் அறிவியல் என்ற அவரது நூல், இஸ்லாமும் நவீன அறிவியலும் எவ்வாறு இணைய முடியும் என்பதை விளக்கியது. இந்த நூல் அந்தக் காலத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அடுத்த ஆண்டு அவர் இஸ்லாமிய சமூகத்தின் அடிப்படைகள் என்ற நூலை எழுதினார். இது இஸ்லாமிய சமூக அமைப்பு பற்றிய ஆழமான ஆய்வாக இருந்தது. 1934ஆம் ஆண்டில் அவர் அல்-புர்கான் என்ற புதிய இதழைத் தொடங்கினார். இந்த இதழில் அவர் குரான் மற்றும் ஹதீஸ் பற்றிய தீவிரமான ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டார். அதே காலகட்டத்தில் அவர் எழுதிய இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படைகள் என்ற நூல் இஸ்லாமிய நீதிமுறை பற்றிய முழுமையான விளக்கத்தை தந்தது. இந்த 20 ஆண்டுகால பத்திரிகை பணியும் எழுத்துப் பணியும் மோதூதியை இந்தியாவின் முன்னணி இஸ்லாமிய சிந்தனையாளர்களில் ஒருவராக உருவாக்கின. அவரது எழுத்துக்கள் வெறும் கோட்பாட்டளவில் மட்டுமல்லாமல் நடைமுறை சிக்கல்களுக்கான தீர்வுகளையும் வழங்கின. இந்தக் காலகட்டத்தில் அவர் வெளியிட்ட ஒவ்வொரு பத்திரிகையும், ஒவ்வொரு நூலும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தின. மௌலானா மோதூதி மற்றும் ஜமாத்தே இஸ்லாமியின் உருவாக்கம். 1937ஆம் ஆண்டில் மௌலானா மோதூதியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஐதராபாத்தில் இருந்து லாகூருக்கு மாறிய அவர், இந்திய முஸ்லிம்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார். அந்தக் காலத்தில் இந்தியாவில் இந்து முஸ்லிம் பிளவு ஆழமடைந்து கொண்டிருந்தது. முஸ்லிம் லீக் தனி நாடு கோரிக்கையை வலுப்படுத்திக் கொண்டிருந்த நேரம், மோதூதி வேறொரு வழியைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். 1938ஆம் ஆண்டில் அவர் எழுதிய முஸ்லிம் லீக்கும் மௌலானா மோதூதியும் என்ற கட்டுரை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் அவர் தனி நாடு கோரிக்கையை விமர்சனம் செய்ததோடு, இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே உண்மையான தீர்வு என்று வாதிட்டார். இந்த கருத்துக்கள் பலரைக் கவர்ந்தன, சிலரை எதிர்த்தன. அடுத்த 2 ஆண்டுகளில் அவர் தனது சிந்தனைகளை மேலும் விரிவாக்கினார். 1940 ஆண்டில் வெளியான இஸ்லாமிய அரசியல் முறைமை என்ற அவரது நூல், ஒரு இஸ்லாமிய அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விரிவாக விளக்கியது.
இந்த நூல் பின்னாளில் ஜமாத்தே இஸ்லாமியின் கோட்பாட்டு அடித்தளமாக மாறியது. 1941 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் லாகூரில் ஒரு சிறிய கூட்டத்தில் ஜமாத்தே இஸ்லாமி நிறுவப்பட்டது. அன்று 35 பேர் மட்டுமே இருந்தனர். ஆனால் மௌதூதியின் தலைமையில் இந்த இயக்கம் விரைவில் வளரத் தொடங்கியது. அவர் வகுத்த தர்பியாதுல் குரான், குரானிய பயிற்சி முறை இந்த இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கான அடிப்படை பயிற்சியாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய தக்ரீர் என்றவாறு இதழ் இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவதில் முக்கிய பங்கு வகித்தது. இதில் அவர் இஸ்லாமிய சமூகத்தின் பிரச்சினைகள், அரசியல் சூழ்நிலை மற்றும் அவற்றுக்கான இஸ்லாமிய தீர்வுகள் பற்றி எழுதினார். 1942ஆம் ஆண்டில் வெளியான இஸ்லாமிய அரசியலமைப்பு என்ற அவரது நூல் ஒரு இஸ்லாமிய அரசின் அடிப்படை கொள்கைகளை விளக்கியது. 1943ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. அந்த ஆண்டு பஞ்சாபில் கலவரங்கள் வெடித்தபோது மௌதூதி காதமியா இயக்கம் என்ற ஒரு சமாதான முயற்சியைத் தொடங்கினார். இந்த இயக்கம் இரு சமூகங்களுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றது. ஆனால் இது அரசாங்கத்தின் சந்தேகத்தை ஈர்த்தது. 1944ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மௌதூதி மற்றும் ஜமாத்தே இஸ்லாமியின் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது அரசுக்கு எதிரான சதித்திட்டம் என்று பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்தக் கைது இந்தியா முழுவதும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. 18 மாதங்கள் சிறையில் இருந்த மௌதூதி அங்கேயே தஃப்யுமுல் குரான் என்ற தனது புகழ்பெற்ற திருக்குரான் விளக்கத்தை எழுதத் தொடங்கினார். 1946ஆம் ஆண்டில் அவர் விடுதலையான பிறகு நாட்டின் அரசியல் சூழ்நிலை முற்றிலும் மாறியிருந்தது. இந்திய பிரிவினை தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. மௌதூதி ஆரம்பத்தில் பிரிவினைக்கு எதிராக இருந்தாலும் இறுதியில் பாகிஸ்தான் உருவாக்கத்தை ஏற்றுக்கொண்டார். 1947ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் உருவானதும் ஜமாத்தே இஸ்லாமியின் தலைமையகம் லாகூரில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு மாற்றப்பட்டது. இந்த 10 ஆண்டு காலம் மௌதூதியின் வாழ்க்கையில் மிகவும் சிக்கலானதும் சவாலானதுமான காலமாக இருந்தது. ஒருபுறம் அவர் ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு கொள்கை வடிவம் கொடுக்க வேண்டியிருந்தது. மறுபுறம் சூழ்நிலைகளின் சிக்கல்களையும் அரசியல் மாற்றங்களையும் சமாளிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் உருவாக்கிய ஜமாத்தே இஸ்லாமி பின்னாளில் துணைக்கண்டத்தின் மிக முக்கியமான இஸ்லாமிய இயக்கமாக வளர்ந்தது. அவரது எழுத்துக்கள் மற்றும் பேச்சுக்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு தெளிவான திசை வழியை அமைத்து தந்தன. பாகிஸ்தானில் மௌலானா மௌதூதி, இஸ்லாமிய அரசியலமைப்புக்கான போராட்டம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முழு இந்தியாவும் பிரிவினையின் நெருப்பில் கருகிக் கொண்டிருந்த நேரத்தில் மௌலானா மௌதூதி தனது சில நெருங்கிய தோழர்களுடன் புதிதாக உருவான பாகிஸ்தானின் கராச்சி நகரை அடைந்தார். புதிய நாட்டில் ஒரு புதிய தொடக்கம் என அவர் எதிர்பார்த்தாரோ என்னவோ, ஆனால் விரைவிலேயே அவருக்கு ஒரு கசப்பான உண்மை புரியத் தொடங்கியது. பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடாக உருவானாலும் அதன் தலைவர்கள் மேற்கத்திய மாதிரியிலான ஒரு சேகுலர் அரசையே விரும்பினார்கள். 1948ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மௌதூதி இஸ்லாமிய அரசியல் கோட்பாடுகள் என்ற தொடர்கட்டுரைகளை தர்ஜுமான் அல்குரான் இதழில் எழுதத் தொடங்கினார். இதில் அவர் ஒரு இஸ்லாமிய அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்கினார். இந்தக் கட்டுரைகள் பின்னர் இஸ்லாமிய ரியாசத் இஸ்லாமிய அரசு என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது. இந்த நூல் பாகிஸ்தானின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் பாகிஸ்தான் அரசு மௌதூதியை அரசியல் கிளர்ச்சி செய்ததாக கைது செய்தது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று பலர் அஞ்சினர். ஆனால் நாட்டு முழுவதும் கடும் எதிர்ப்பு தோன்றியதால் அவர் 13 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது அவர் குரானின் அடிப்படை கருத்துக்கள் என்ற நூலை எழுதினார். இது பின்னர் தஃப்யுமுல் குரான் என்ற அவரது புகழ்பெற்ற திருக்குரான் விளக்கத்தின் அடிப்படையாக அமைந்தது. 1951ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அரசியலமைப்பு சபை கூடியபோது மௌதூதி
இஸ்லாமிய அரசியலமைப்பின் அடிப்படைகள் என்ற ஒரு விரிவான ஆவணத்தை தயாரித்தார். இதில் அவர் ஒரு இஸ்லாமிய அரசியலமைப்பில் என்னென்ன விதிகள் இருக்க வேண்டும் என்பதை விளக்கினார். இந்த ஆவணம் பாகிஸ்தானின் அரசியலமைப்பு வரைவுக்கு மாற்று ஆவணமாக பலரால் கருதப்பட்டது. 1953ஆம் ஆண்டு பஞ்சாபில் கடும் இனக்கலவரங்கள் வெடித்தபோது மௌதூதி மீண்டும் கைது செய்யப்பட்டார். இந்த முறை அவருக்கு 2 வருடங்கள் கடின உழைப்பு தண்டனை விதிக்கப்பட்டது. முல்தான் சிறையில் அவர் இஸ்லாமிய புரட்சியின் வரலாறு என்ற நூலை எழுதினார். இந்த நூல் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களின் வரலாற்றை ஆய்வு செய்தது. அவரது சிறைவாசம் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்புப் போராட்டங்களைத் தூண்டியது. 1956ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இறுதியாக அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. இந்த அரசியலமைப்பில் மௌதூதியின் பல கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தாலும் அது ஒரு முழுமையான இஸ்லாமிய அரசியலமைப்பு அல்ல என்று அவர் விமர்சனம் செய்தார். அதே ஆண்டு அவர் இஸ்லாமிய அரசியலமைப்பு ஒரு விமர்சனம் என்ற நூலை எழுதினார். இதில் பாகிஸ்தான் அரசியலமைப்பின் குறைபாடுகளை அவர் சுட்டிக்காட்டினார். 1961ஆம் ஆண்டு ஜெனரல் அயூப் கான் இராணுவ ஆட்சியைத் தொடங்கியபோது மௌதூதி மீண்டும் அரசியல் செயல்பாட்டில் தீவிரமாக இறங்கினார். அவர் இஸ்லாமும் ஜனநாயகமும் என்ற நூலை எழுதினார். இதில் அவர் மேற்கத்திய ஜனநாயகத்திற்கும் இஸ்லாமிய அரசு முறைமைக்கும் இடையேயான வேறுபாடுகளை விளக்கினார். இந்த நூல் பாகிஸ்தானின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. 1964ஆம் ஆண்டு மௌதூதி மீண்டும் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த முறை அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு அரசுக்கு எதிரான சதித்திட்டம் என்பதாகும். சிறையில் இருந்தபோது அவர் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படைகள் என்ற நூலை எழுதினார். இந்த கைது பாகிஸ்தான் முழுவதும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இறுதியில் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. 1968ஆம் ஆண்டு மௌதூதி சியாசத் இஸ்லாமி இஸ்லாமிய அரசியல் என்ற புதிய இதழைத் தொடங்கினார். இந்த இதழில் அவர் பாகிஸ்தானின் அரசியல் நிலைமை மற்றும் அதற்கான இஸ்லாமிய தீர்வுகள் பற்றி எழுதினார். அதே ஆண்டு அவர் இஸ்லாமிய பொருளாதார முறை என்ற நூலை எழுதினார். இது இஸ்லாமிய வங்கி முறை மற்றும் பொருளாதார கொள்கைகளை விளக்கியது. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானில் தற்போதைய வங்காளதேசம் போர் தொடங்கியபோது மௌதூதி ஒரு சமாதான முயற்சியைத் தொடங்கினார். ஆனால் இந்த முயற்சி தோல்வியடைந்தது. இந்த நிகழ்வுகள் அவரை மிகவும் மனவேதனைக்குள்ளாக்கின. அதே ஆண்டு அவர் இஸ்லாமும் சமாதானமும் என்ற நூலை எழுதினார். இதில் அவர் இஸ்லாமிய சமாதான கொள்கைகளை விளக்கினார். இந்த 25 ஆண்டுகால காலம் மௌதூதியின் வாழ்க்கையில் மிகவும் சவாலானதாக இருந்தது. பலமுறை சிறைவாசம், அரசியல் எதிர்ப்பு, ஆனால் ஒருபோதும் தனது கொள்கைகளில் இருந்து விலகாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் அவரை பாகிஸ்தானின் மிக முக்கியமான இஸ்லாமிய சிந்தனையாளராக உருவாக்கின. அவரது எழுத்துக்கள் மற்றும் பேச்சுக்கள் பாகிஸ்தானின் இஸ்லாமிய அரசியலமைப்பு இயக்கத்திற்கு ஒரு தெளிவான திசை வழியை அமைத்துத் தந்தன. மௌலானா மௌதூதியின் இறுதிக் காலமும் மறைவும் 1972 முதல் 1979 வரை. 1972ஆம் ஆண்டில் மௌலானா மௌதூதிக்கு வயது 69. பாகிஸ்தானின் அரசியல் களத்தில் ஏற்பட்ட பல மாற்றங்களைக் கண்டு வந்த அவர் இப்போது தனது இஸ்லாமிய இயக்கத்தை ஒரு புதிய திசையில் வழிநடத்தத் தொடங்கினார். வங்காளதேசம் பிரிந்த பின்னர் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகள் மற்றும் சமூக மாற்றங்கள் அவரது சிந்தனைகளில் புதிய பரிமாணங்களை சேர்த்திருந்தன. அந்த ஆண்டு அவர் தவத்துல் குர்ஆன் என்ற புதிய மாத இதழைத் தொடங்கினார். இந்த இதழில் அவர் தனது வாழ்நாளின் சுருக்கமான அனுபவங்களையும் இஸ்லாமிய சமூகத்தின் எதிர்காலம் குறித்து தனது கனவுகளையும் பகிர்ந்து கொண்டார். இதே காலகட்டத்தில் அவர் இஸ்லாமும் நவீன சவால்கள் என்ற நூலை எழுதினார். இதில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் இஸ்லாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களைப் பற்றி ஆழமாக விவாதித்தார். 1973ஆம் ஆண்டு அவரது உடல்நிலை முற்றிலுமாக சரியில்லாமல் போனது. இதய பிரச்சினைகள் மற்றும் நீரிழிவு நோய் அவரை வாட்டத் தொடங்கியது. ஆனால் அவர் தனது எழுத்துப் பணியை நிறுத்தவில்லை. அந்த ஆண்டு அவர் இஸ்லாமிய தத்துவத்தின் அடிப்படைகள்
என்ற நூலை முடித்தார். இது அவரது வாழ்நாளின் தத்துவார்த்த சிந்தனைகளின் சாரமாக அமைந்தது. 1974ஆம் ஆண்டு அவரது உடல்நிலை மேலும் மோசமானது. மருத்துவர்கள் அவருக்கு முழுமையான ஓய்வு எடுக்குமாறு பரிந்துரைத்தனர். ஆனால் அவர் இஸ்லாமிய சமூகத்தின் எதிர்காலம் என்ற தனது இறுதிப் பெரும் நூலை எழுதத் தொடங்கினார். இந்த நூல் முழுமையாக முடியவில்லை என்றாலும் அவரது இறுதிக்கால சிந்தனைகளை புரிந்து கொள்ள உதவியது. அதே ஆண்டு அவர் தனது இலக்கியப் பணிகளுக்காக பாகிஸ்தான் அரசு தேசிய விருது வழங்கியது. ஆனால் அவர் இந்த விருதை ஏற்க மறுத்துவிட்டார். ஒரு இஸ்லாமிய அறிஞரின் பணி மக்களின் ஏற்றத்திற்காக மட்டுமே என்று கூறி இந்த மரியாதையை நன்றியுடன் திருப்பி அனுப்பினார். 1975ஆம் ஆண்டு அவரது உடல்நிலை மிகவும் மோசமானது. மருத்துவர்கள் அவரை அமெரிக்காவில் சிகிச்சை பெறுமாறு பரிந்துரைத்தனர். ஆனால் அவர் முதலில் மறுத்துவிட்டார். என் வாழ்நாள் இறைவனின் கைகளில் என்று கூறி அவர் தனது வேலைகளைத் தொடர்ந்தார். அந்த ஆண்டு அவர் மனிதனும் அவனது இறைவனும் என்ற ஒரு சிறிய ஆனால் ஆழமான நூலை எழுதினார். இது அவரது ஆன்மீக சிந்தனைகளின் உச்சியாக அமைந்தது. 1976ஆம் ஆண்டு அவரது நோய் மிகவும் கடுமையானதாக மாறியது. இறுதியாக அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற ஒப்புக்கொண்டார். ஆனால் புறப்படுவதற்கு முன்பு அவர் தனது அனைத்து நூல்களின் பதிப்புரிமைகளை ஜமாத்தே இஸ்லாமிக்கு வழங்கினார். இவை அனைத்தும் இஸ்லாமிய சமூகத்திற்கானது என்று கூறி அவர் தனது எழுத்துக்கள் அனைத்தையும் பொதுவுடைமையாக்கினார். அமெரிக்காவில் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தது. சிகிச்சை வெற்றிகரமாக இருந்தாலும் அவரது உடல்நிலை முழுமையாக குணமடையவில்லை. அந்த நேரத்தில் அவர் மரணம் மற்றும் அதற்குப் பிந்தைய வாழ்வு என்ற தலைப்பில் தனது இறுதிக் கட்டுரைகளை எழுதினார். இவை பின்னர் ஆகிபத் கே சந்தேகதரின் மறுமையின் சில சிந்தனைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. 1977ஆம் ஆண்டு அவர் பாகிஸ்தானுக்குத் திரும்பினார். உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்தாலும் அவர் தனது கடைசி பொது உரையை லாகூரில் நிகழ்த்தினார். இந்த உரையில் அவர் இஸ்லாமிய இளைஞர்களை நோக்கி உண்மையான இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதே உங்கள் பணி என்று அறிவுரை கூறினார். இது அவரது கடைசி பெரும் பொது செயல்பாடாக அமைந்தது. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் அவரது நிலை மிகவும் மோசமானது. மருத்துவர்கள் மீண்டும் அமெரிக்காவில் சிகிச்சை பெறுமாறு பரிந்துரைத்தனர். 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் அமெரிக்காவின் பாலோ நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். செப்டம்பர் 22ஆம் நாள் ஜுமாத் தினம் அந்த மாபெரும் அறிஞர் இறைவனை சந்திக்க பயணித்தார். அவரது உடல் பாகிஸ்தானுக்கு கொண்டுவரப்பட்டு லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது இறுதி யாத்திரைக்கு பாகிஸ்தான் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டனர். அன்று பாகிஸ்தான் அரசு ஒரு தேசிய துக்க தினம் அறிவித்தது. மௌலானா மோதூதி விட்டுச் சென்ற மரபு மிகவும் பெரியது. அவர் எழுதிய நூற்றுக்கணக்கான நூல்கள், கட்டுரைகள் மற்றும் உரைகள் இன்றும் இஸ்லாமிய உலகில் பெரும் செல்வாக்கைக் கொண்டுள்ளன. அவர் தொடங்கிய ஜமாத்தே இஸ்லாமி இன்று உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறது. அவரது சிந்தனைகள் பல இஸ்லாமிய இயக்கங்களுக்கு ஊக்கமளித்துள்ளன. அவரது வாழ்க்கையின் கடைசி 7 ஆண்டுகள் ஒரு மாபெரும் சிந்தனையாளரின் இறுதிப் பயணமாக அமைந்தது. உடல்நலம் குன்றிய நிலையிலும் அவர் தனது எழுத்துப் பணியை நிறுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் இஸ்லாமிய சமூகத்தின் நன்மைக்காகவே பயன்படுத்தினார். அவரது இறுதிக்கால எழுத்துக்கள் அவரது சிந்தனைகளின் முதிர்ச்சியும் ஆழத்தையும் காட்டுகின்றன. இன்றும் அவரது நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. அவரது துப்ஹிமுல் குரான் என்ற குரான் விளக்கம் உலகின் பல பகுதிகளில் படிக்கப்படுகிறது. அவரது சிந்தனைகள் இஸ்லாமிய புத்தாய்வு இயக்கங்களுக்கு ஒரு தெளிவான அடித்தளத்தை வழங்கியுள்ளன. இவ்வாறு மௌலானா மோதூதியின் இறுதிக் காலம் மற்றும் மரபு அவரை ஒரு காலத்தின் மகானாக நிலைநிறுத்துகிறது.